வணக்கம் தமிழ் மக்களே, நான் உங்கள் நண்பன் ராஜா. இன்னைக்கு இருக்கிற நகரத்து மக்கள் பல பேர் இயந்திர வாழ்க்கைக்கு மாறி அழுத்து போய் பேசாமல் நாமளும் கிராமத்தில் ஒரு அழகான தோட்டம் வாங்கி அதில் விவசாயம் பண்ணிட்டு நாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு உங்களில் பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அட அப்படித்தாங்க நானும் ரொம்ப யோசிக்காமல் நானும் கிராமத்து வாழ்க்கைக்கு மாறிட்டேங்க. விவசாயம் பண்ணலாம் வாங்க. நண்பன் ராஜா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. எப்படி இருந்துச்சு நம்ம நண்பர்களோட என்ட்ரி? அவங்க சொன்ன அதே வைப்போட உற்சாகத்தோட நாங்கள் எங்களோட வேலைக்கு கிளம்பியாச்சுங்க. நான் மட்டும் என் நண்பர்களோட சேர்ந்து என்னோட விவசாய பயணம் எப்படி போகுதுங்கிறத இந்த விளாகில் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு நாம் வாழை மரத்துக்கு மருந்தடிக்க வந்திருக்கோம். அதை பற்றின ஃபுல் பதிவு தான் இந்த முழு வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள். காலையில் நாங்கள் எங்களே உற்சாகம் பண்ணிவிட்டு நாங்கள் மருந்து கலக்க ஆரம்பிச்சிட்டோம். மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயரும் ரெடி, மருந்தடிக்கிற நண்பரும் ரெடி. அப்புறம் என்ன, மருந்தடிக்க கிளம்பிடுவோம். 2 நண்பர்களும் மருந்தடிக்க நான் அவங்களுக்கு குடத்தில் தண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். இதுதாங்க இன்றைக்கான வேலை எங்களுக்கு. உங்களில் நிறைய பேர் விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ எங்களோட வாங்க, எங்களோட விளாக்கை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கும் விவசாயம் பண்ண ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு நாங்கள் முழுசாக ட்ரை பண்ணுறோம். நாங்களும் எங்கள் டீமும் விவசாயத்தை வயலும் வாழ்வும் மாதிரி ரொம்ப போராக சொல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல் ரொம்ப ஃபன்னியாகவும் ரொம்ப தெளிவாகவும் உங்களுக்கு எடுத்து சொல்லலான் இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் அடுத்தடுத்து உங்களுக்காண்டி காத்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன். இந்த நண்பர் பேர் தான் ராஜேஷ், இந்த நண்பர் பேர் முத்து. நம்ம விவசாயத்துக்கு பக்கபலமாக இருக்க போகிற நண்பர்கள் இவங்க 2 பேர் தான். சரி, நம்ம ஒரு பக்கம் இந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் எப்படி? அங்கே பீட்ரூட் காயுதில்ல, அதுக்கு தண்ணியும் திறந்து விடணும்ல. ஸோ பீட்ரூட்டுக்கு தண்ணியை திறந்து விட்டாச்சு. பீட்ரூட்டுக்கு நல்லபடியாக தண்ணி பாஞ்சிட்ருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிறது மல்லி தோட்டம். பீட்ரூட் நட்டு 18 நாள் தாங்க ஆகுது. நம்ம தோட்டத்தில் இப்போ நாம் நட்டிருக்கிற வாழை வந்து பச்சை வாழைப்பழம் 3500 கண்டு. நம்ம நண்பர்கள் ஏதோ ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வர்றாங்க. என்ன பண்ணிட்டு வர்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, விவசாயம் பண்ணலாம் வாங்க. நண்பன் ராஜா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம நண்பர்கள் இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்களான்னு எனக்கே ஆச்சரியமாக போச்சுங்க. தோட்டக்கலை கல்லூரி மாணவர்கள் நம்ம தோட்டத்துக்கு இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அவங்க ப்ராஜெக்ட் விஷயமா அவங்க நம்ம தோட்டத்தில் ஒரு புழுவை பார்த்துட்டு இந்த புழு என்ன பண்ணும், செடிகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நண்பர் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். வேலை முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன, களைப்பாற வேண்டியது தானே. நம்ம நண்பர் காய பிடுங்க, நம்ம நண்பர் வெட்ட, வேலையை முடிச்சுட்டு இளநீ குடிக்கலான்னு உட்காந்தாச்சுங்க. அப்புறம் என்ன, நண்பர்கள் உட்காந்தாலே ஒரே அரட்டை தான். வாங்க எவ்வளோ ஜாலியாக பேசணும்னு பார்ப்போம். இவர் தான் நம்ம நண்பரோட பையன். இளநீ எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. இன்ன வரைக்கும் நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிலில் கஷ்டப்பட்டு மருந்து அடித்தோம். நண்பர் உதவியோட. நண்பர் தான் நம்ம தோட்டத்தை பார்த்துக்கிறவர். நம்ம நண்பர், இன்னொரு நண்பர் எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் ஒன்றா சேர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எங்களை மாதிரி நீங்களும் வெயிலில் கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருப்பீங்க. நம்ம தோட்டத்துக்கு எப்போ வேணால் வரலாம். நீங்கள் சொல்லுங்கள். எப்போ வரலாம், வந்து இன்னைக்கு இளநீ சாப்பிடலாம். நாங்கள் வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இந்த இளநீ மட்டும் குடிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ வேணால் வாங்க, நம்ம தோட்டத்தில் இளநீ ஃப்ரீயாக கிடைக்கும். இதே மாதிரி சாப்பிடலாம். விவசாயிகள் எல்லாமே நண்பர்களாக இருப்போம். விவசாயி மட்டும் இல்லை, பார்க்குற நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே நண்பர்கள் தான். கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பரோட பையனும் நானும் மருந்தடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடடே, யாரும் அவசரப்பட்டுறாதீங்க, அது மருந்து இல்லை, நாங்கள் சுத்தமாக கழுவி வச்ச ஸ்ப்ரேயரில் தம்பி வெறும் தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு. ஆனாலும் அந்த தம்பியோட மனதைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணுங்க. இந்த வயசில் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறான் பாரு, அந்த மனசு தான் கடவுள். தம்பி என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. சொல்லுங்க தம்பி, கேட்போம்.
லைக் பண்ணணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணணுமா, கமெண்ட் பண்ணணுமா? ஓகேடா தம்பி, பண்ணிடுவாங்க. ஓகே, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன வியூவர்ஸ், பார்த்துட்டு இருக்க நீங்கள் தான் சொல்லணும் எங்கள் வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நிறைய குறைகள் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துவோம். நன்றி தமிழ் உறவுகளே, தமிழ் வாழ்க.